பாப்பா சுடுகாட்டில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சுடுகாட்டில் வந்திருக்கோம். அந்த இது ரோப்பை கொளுத்துறதுக்காக இங்கே தான் முருகா இது பண்ணுவாப்பில்லையா, கொளுத்துற இடம் இதானா, அதான் இங்கே வந்து ரோப் இறக்கிட்டு இருக்கோம் பாப்பா சுடுகாட்டில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மண்ணில் இதுக்கு இது தான் மேஸ்ட்ரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மேஸ்ட்ரி. பார்த்துங்களா, இப்போ கொளுத்த போகிறாங்களாம். இன்னும் இறக்கிட்டு எல்லாத்துலேயும் செட் பண்ணிவிட்டு கொளுத்த போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எரிஞ்சு முடிஞ்சால் தண்ணியை அள்ளி ஊற்றி விடுவாங்களாம். ஊற்றி விட்டு தான் மழை பண்ணி நம்ம அதில் ஏற்றுவாங்க. இது ஏற்றும் போது மணி எப்படினாலும் நைட் ஆகிடும். பாருங்க சார், இப்போ நான் போய்டும், இறக்கி விட்டு போய்டும். நம்ம எரிஞ்சு முடிஞ்ச பிறகு கூப்பிடுவாங்க ஏற்றத்துக்கு. பாயே தனியாக இருக்க முடியாது, பயப்படுவார். ஒரு டீ வாங்க போகிறோம், நானும் அவ்வளோ பாய் இருக்க மாட்டேன். யாரு நைட்டு பாய முடியாது. பெருசைடும் 3 முட்டை வச்சு பாப்பா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவலிங் டைகர். என் சேனல் பேர் ட்ராவலிங் டைகர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பாப்பா சுடுகாட்டில் இருக்கோம். அந்த ரோப்பு, கயிறு ரோப்பு இப்போ எரிக்கிறதுக்காக முருகா குடோனில் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா சுடுகாட்டில் எரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டாக குமிச்சு வச்சுட்டாங்க. எரிச்சு தான் ஏற்றணும், ஏன்னா கயிறு ரோப்பு இல்லை, அதனால் எரிச்சு தான் ஏற்றணுமா. நாளைக்கு லோடு ஏற்றணுமா, அதனால் எரிச்சு இன்றைக்கி எரிச்சு தான் 12 மணிக்கு தான் ஏற்ற முடியும். அதனால் பாருங்க 3 முட்டை தனித்தனியாக பிரிக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்னும் சுடுகாட்டு பக்கமெல்லாம் இப்படிலாம் வந்ததே தான் ஃபஸ்ட்டு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ். இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னும் இவ்வளோ இதுக்கு இறக்குவாங்க. அடுத்தது இங்கே வந்து வைப்போம், அதை இறக்கி முடிச்சமாக இருப்பாங்க. இறக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ஆசியம் சமாதி தான் பாருங்க, ஆசியம் சமாதி தான். இங்கே தான் பாப்பா சுடுகாட்டில் தான் இது பண்ணாங்க பாருங்க, அவங்க சமாதி தான். எத்தனை பேர் சமாதி இருக்குது எல்லாம் பாருங்க, எல்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு சமாதி, சமாதி நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்காக தான் வீடியோ எடுத்து போகிறேன். இங்கே சவாரி வந்தேன் அதனால் எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ராவலிங் டைகர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுடுகாட்டுக்குள்ளே வந்து எடுத்து போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முட்டை 4 முட்டை வச்சா தான் சீக்கிரம் எரியுமா? இப்போ தான் நான் புதுசாக இந்த பக்கம் இங்கே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டேவல் முட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் இறக்கணும்னு கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொளுத்தும் போதும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 பக்கம் கொளுத்தும் போதும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். கொளுத்த போகிறாங்க. நல்லா வண்டியை நவுத்தி கொடுத்தேன். இது இருக்கிற இடம் தான் பாருங்க. நான் எங்கேயும் போகல, எச்ச மதுக்கு போகிறேன். அவங்க உட்காரத்துக்காக சேர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அவங்க பணத்தை எரிக்கிறவங்க நம்ம மனுஷாலி இறந்து போயிட்டா எரிக்கிறவங்க தங்குற இடம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பாருங்க. நைட்டு ஃபுல்லாக எரிச்சாங்கனாக்கா இருக்கிற இடம் தான். நைட்டு ஃபுல்லாக எடுத்தாங்கன்னா அவங்க தங்குற இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாருங்கள் கொளுத்திட்டாங்க பாருங்க. கொளுத்திட்டாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு இது கொளுத்திட்டாங்க, எரிஞ்சிட்டு பாருங்க. ஃபில்ட்ருலாம் கிடக்குது. ஆயில் ஃபில்ட்ரு, வண்டிக்கு மாற்றுற ஆயில் ஃபில்ட்ரு, இன்ஜினுக்கு மாற்றுற ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே எரிச்சு தான் இது பண்ணுறாங்க. நான் ஆயில் இது பண்ணலாம், அதெல்லாம் எரிச்சு தான் இது பண்ணாங்க பாருங்கள். பாருங்க பிடிச்சிக்கிச்சு பாருங்க. இது எப்படின்னா எரிஞ்சு முடியறதுக்கு எப்படின்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுமா பாருங்க. கரெக்டாக 12 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு வந்து ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எரிய விட்டாங்க பாருங்க. அடுத்ததையும் கொளுத்தி விட்டா போல ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் கொளுத்தி எடுத்தால் தான் அது ரோப்பு இரும்பு வரும். ஃபில்ட்ரு பிடிச்சா அணையாதான் பாருங்கள். ஒரு இது ஃபுல்லாக பிடிச்சிக்கிச்சு. இந்த இது தான் 2வது இது தான் சும்மா கம்மலாக எரியுது. 3வது இது கொளுத்தி இது பாருங்க. ஃபுல்லாக பிடிச்சிக்கிச்சு. எப்படி மரன்னு சவுண்ட் இருக்குதுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா சுடுகாட்டில் வந்து ரோப்பு எரிய வச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்குடம்லேருந்து எடுத்து வந்து பாப்பா சுடுகாட்டில் வந்து ரோப்பு எரிய வச்சுட்ருக்கான். இந்த 4 இதையும் எரிஞ்சு முடிக்கிறதுக்கு எப்படினாலும் 12 மணி ஆகிடும். 12 மணிக்கு அந்த 12 ஏற்றி முடிச்சுட்டு தான் போகணும். ஏற்றி தான் முடிச்சுட்டு போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் ட்ராவலிங் டைகர் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 இதை எழுதிட்டு பாருங்கள் எவ்வளோ எடுத்துட்டா பாருங்கள். பாருங்கள் சரியாக எப்படி பகப்பத்தியும் கிட்டையே போகல. அவ்வளோ இதாக இருக்குது. இது எடுத்து முடிஞ்ச போது தான் வண்டியில் எடுத்து போகணும். 12 மணி இருந்தால் எல்லாத்தையும் வண்டியில் எடுத்து போகணும்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ராவலிங் டைகர் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள் சார்.